குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்ற ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்விலே 2 நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். ஒன்று, நம்முடைய பிறந்த நாள். எல்லாருக்கும் பிறந்த நாள் என்பது மிக மிக உன்னதமான நாளாக இருக்கின்றது. ஏனென்றால் அதுதான் நாம் இந்த உலகில் வருவதற்கான நுழைவு நாளாகவும் அமைகின்றது. எனவே அது மிக சிறந்த விதத்திலே ஒரு சிறப்புமிக்க ஒரு நாளாக இருக்கின்றது. இரண்டாவது, நாம் ஏன் பிறந்தோம் என்று உணர்கின்ற ஒரு நாள். அதுவும் நம்முடைய வாழ்விலே மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கின்றது. இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்வில் 2 நாட்கள், ஒரு மனிதன் பிறந்த அந்த நாளும், இரண்டாவது ஏன் பிறந்தான் என்பதை உணர்ந்த நாளும் ஒரு மனிதனுக்கு மிக மிக உன்னதமான அவசியமான நாட்களாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்ட அண்ணா என்கின்ற இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். வயது முதிர்ந்தவராக அவர் இருக்கின்றார். அவர் தான் ஏன் பிறந்தார் என்பதை உணர்ந்த அந்த நாளைதான், மெசியாவை கண்ட அந்த நாளைதான் அவருடைய வாழ்விலே மிக சிறந்த ஒரு நாளாக இருக்கின்றது. நம்முடைய பிறப்பின் நோக்கம், நாம் ஏன் பிறந்தோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். சின்ன குறிப்பிடத்திலே மனிதனை கடவுள் எதற்காக படைத்தார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதிலே மிக அற்புதமான பதிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தம்மை அறிந்து அன்பு செய்து சிநேகித்து சேவிக்கும், அதனால் மோட்சத்தை அடையவும் கடவுள் மனிதனை படைத்தார். இதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கத்திற்கான பதிலாகவும் அமைகின்றது. நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? கடவுளை நாம் அறிய வேண்டும். அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவரை அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்வது என்பது அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு சமம், அவருக்கு பணிவிடை செய்வதற்கு சமம், அவரை மேலும் மேலும் உணர்ந்து கொள்வதற்கு சமம். இப்படி நாம் செய்கின்ற பொழுது நாம் நிச்சயம் மோட்சத்தை அடைவோம். இதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுவது மட்டுமல்ல, மாறாக நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை உணர்கின்ற அந்த ஒரு நாளையும் நாம் நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்வின் நோக்கம், நான் கடவுளை அறிந்து கொண்டேனா, அவரை அன்பு செய்கின்றேனா, அவருடைய கட்டளைகளெல்லாம் நான் கடைபிடித்து ஒழுகுகின்றேனா என்பதை நாம் உணர்கின்ற பொழுது, நான் சரியாக கடவுளை அறிந்து கொண்டேன், நான் சரியாக கடவுளை அன்பு செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நான் எப்பொழுது உணர்கின்றேனோ அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்வின் நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளுகின்றேன். அப்படி அறிந்து கொண்டால் மட்டுமே நமக்கு எவ்வாறு பிறந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றதோ, அதே போல வாழ்வினுடைய நோக்கத்தை அறிந்து கொண்ட ஒரு நாளும் நமக்கு முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். அண்ணா அவருடைய வாழ்வினுடைய அர்த்தத்தை அவர் புரிந்து கொண்டார். இறைவாக்கினராக இருந்தார். அவர் கோவிலிலே விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். நோன்பிருந்தார், கடவுளோடு மன்றாடினார், கடவுளுக்கேற்ற திருப்பணியை செய்து வந்தார், கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார். அப்படி அவர் தன்னுடைய வாழ்வினுடைய நோக்கத்தை அவர் அறிந்தார். அப்படி வாழ்வின் நோக்கத்தை அறிபவர்தான் ஞானிகள் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே நம்முடைய வாழ்வில் ஞானம் பெற்றவராக வாழ வளர தேவையான அருள்வரம் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம்.